வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கைது செய்யப்படுகிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அதனை கருத்தில் கொண்டு அவருக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது. ஜாமீன் கொடுத்து வெளியில வராரு. கடுமையான எதிர்ப்புகள் அமலாக்கத்துறை முன்வச்ச போதிலும் அதையெல்லாம் தூர போட்டுட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம். நம்ம நீங்க எப்படி பார்க்கிறீங்க? மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? நாம இது குறித்து ஏற்கனவே பேசியிருக்கோம். என்னன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட வேண்டியவர் என்று அமலாக்கத்துறையுடைய பார்வைக்கு வந்திருந்தால் 8 முறை ஏன் சம்மன் கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்டோம். இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2022 ஆகஸ்ட். 17/8/2022 சிபிஐ ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. சரியா தவறா பிறகு பார்க்கலாம். 5 நாட்களில் அந்த பிரிடிகேட் அஃபென்ஸுக்கு பயன்படுத்தி அந்த எஃப்ஐஆரை பயன்படுத்தி அமலாக்கத்துறை நுழைகிறது. இந்த 5 நாள்ல. அப்படி என்றால் அந்த 5 நாட்களில் இதுல வழக்குக்கு போகணும்னு நினைச்சவங்க கடந்த 2 ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற கேள்வி நாம் எழுப்போ அமலாக்கத்துறை நியாயமாகவே இருக்கட்டும். அப்ப நியாயமாக உள்ள துறை 2 ஆண்டுகளாக ஏன் செயல்படவில்லை? ஒவ்வொரு முறையும் ஒரு டெல்லியில் உள்ள ஒரு அமைச்சரை கொண்டு சிறை வைப்பதே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். உச்சகட்டமாக சினிமா காட்டுற மாதிரி தேர்தல் வரட்டும் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்குவதற்காகவே தேர்தல் வரை காத்திருந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். இப்போ செந்தில் பாலாஜி வழக்கிலேயே நாம பார்த்தோம். அவர் கைது செய்யப்பட்ட விதம் தவறு, அவரை விடுதலை செய்யணும்னு தான் அவர் முதல் கோரிக்கையை வைத்தார். அதன் பிறகு பல விதமா போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்று வரை அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பிஎம்எல்ஏ சட்டப்படி தனக்கு ஜாமீன் கேட்காமல் தான் கைது செய்யப்பட்ட விதம் தவறு என்பதை மட்டுமே ட்ரையல் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வச்சுட்டு வர்றார். இப்போ இந்த தீர்ப்பு இப்போ வந்தது என்பது ஒரு சாதாரணமான தீர்ப்பு இல்லை. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்திய தேசத்தின் பொது தேர்தல் நடக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்தியா யாரால் ஆளப்பட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக ஒரு மாநிலத்தை தாண்டி பல மாநிலங்களில் தான் இருப்பை காட்டிய டெல்லி என்கிற ஒரு சாதாரண சிறிய யூனியன் பிரதேசத்தை தாண்டி பஞ்சாப் என்கிற ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலத்திலையும் ஆட்சியை கைப்பற்றிய கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி. அப்போ யார் விரும்புகிறார்களோ யார் வெறுக்கிறார்களோ என்று இல்லாமல் ஆம் ஆத்மி பார்ட்டியின் தலைவராக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தேசிய தலைவராக இருக்கிறார். அப்போ அவர் பதவியில் இருக்கும் பொழுதே அவரை கைது செய்வதும், அதுவும் தேர்தலுக்கு முன்பு கைது செய்வதும் என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பதை நம்ம சொல்றதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஏன்னா நாமே இந்த இன்டர்வியூல கேட்டது என்னன்னா, கைது செய்யப்பட காரணங்கள் முகாந்திரங்கள் இருக்கும் என்றால் ஏன் முதல் சம்மன்ல அவர் வரலனாலே கைது செய்யல, 2வது இல்லை, 3வது இல்லை, ஏன் தேர்தல் வரை காத்திருந்தார்கள்? அப்போ ஒரு கெட்ட நோக்கம் இருக்கிறது, இதுல ஒரு நல்ல நோக்கம் இல்லை. இட்ஸ் நாட் எ போனஃபைடி அரெஸ்ட், இட்ஸ் எ மேலஃபைடின்றது நமக்கு தெரியுது. அதை கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் கடந்த முறை விவாதத்துக்கு இந்த வழக்கு வரும்பொழுதே அமலாக்கத்துறைக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்தார்கள். நல்லா பாருங்க, நாங்கள் ஒருவேளை இடைக்கால நிவாரணம் தர வேண்டி இருக்கும், கொடுப்போம் என்று சொல்லவில்லை, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுறுத்துகிறோம் என்பதை அமலாக்கத்துறை அலர்ட் பண்ணாங்க. அமலாக்கத்துறை என்ன செய்யறாங்க? ஒரு நபர் கட்சி தலைவர், அரசியல்வாதி, எனவே அவர் தேர்தலில் பரப்புரை செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக நீங்கள் இடைக்கால நிவாரணம் கொடுத்தால் யார் வேண்டும் என்பாலும் தான் செய்யக்கூடிய ஒரு தொழில் பாதிக்கப்படுகிறது என்று கேட்பார்கள் அப்படிங்கிறாங்க. கேட்பார்கள் தான். இதை அமலாக்கத்துறை உணர வேண்டும். ஒருவருடைய, நல்லா கவனிங்க, ஒருவருடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் உரிமை இல்லை.
அப்படி ஒரு உரிமை வருகிறது என்றால் அது சட்டத்தின்படி தான் வருகிறது. அதற்கான ஒரு சட்டம் இருக்கணும். இதுதான் நம்ம அடிப்படை கான்ஸ்டிடியூஷன் அதுதான் சொல்லுது. அப்படி ஒரு சட்டத்தின்படி கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அது நேர்மையாக இருக்கணும். அதுல ஒரு கெட்ட நோக்கம் இருக்கக்கூடாது. அப்ப இதுல ஒரு கெட்ட நோக்கம் இருப்பதை உச்சநீதிமன்றம் உணர்ந்து அதை தான் அவங்க சொல்ல வராங்க. நீங்கள் எல்லா வழக்கையும் இதோடு சேர்ந்து பார்க்கக்கூடாது. பொது தேர்தல் முக்கியமான ஒன்று. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு கைது செய்திருக்கிறீர்கள். அதற்கு முன் ஏன் கைது செய்யவில்லை என்பதற்கு எந்த விளக்கமும் இல்லை. தேர்தல் பரப்புரைக்காக அவருக்கு இடைக்காலமாக நாங்கள் பிணை வழங்குவது என்பது காலத்தின் கட்டாயமாகிறது என்பது ஒண்ணு. சோ இது லீகலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாருங்க. இதுல இடிக்கு அமலாக்கத்துறைக்கு ஐடி போன்ற நிறுவனங்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்வது, வேட்டையாடுவது அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு கெஜ்ரிவால் தரப்பு வைத்த வாதம் அங்க எடுபட்டிருக்கு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அந்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல முழுமையான வாதங்களை கேட்க இன்னும் பல நாட்கள் ஆகும். இடையில கோடை விடுமுறை வருது. அதன் பிறகு இவர் விடுதலைக்கு தகுதியானவர் என்று சொல்ல வந்தோம்னா, ஒரு முக்கியமா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மக்கள் தெரிவுக்கான ஒரு விஷயத்தில் ஒருவருடைய கால்களை கட்டிவிட்டு மற்றவர்கள் ஓட்டப்பந்தயம் நடத்துவது மாதிரி ஆகும் என்கிற எண்ணத்தில் தான் இதை கொடுத்துருக்காங்க. இப்போ உண்மையிலேயே பாருங்க, இந்த 10 ஆண்டு காலத்துல தான் இருக்கக்கூடிய சட்டங்களை வைத்தே எவ்வளவு மோசமாக ஒரு அரசு எந்திரங்களை இயக்கலாம் அப்படின்ட்டு சுட்டி காட்டியிருக்காங்க. உதாரணமா எல்லாருமே நெருக்கடி நிலையை உதாரணம் காட்டுவாங்க. அது நாட்டினுடைய அரசியலையும் அந்த காலத்து உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் விஷயங்களையும் தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. நெருக்கடி நிலை என்பது தெரிந்தே செய்த ஒன்று, தேவையான ஒன்று என்று ஒரு அரசு நினைக்கும் பொழுது செய்யறாங்க. அது அதுல எந்த ஒளிவும் இல்லை, அதுல எந்த மறைவும் இல்லை. சில பல காரணங்களுக்காக என்று செய்யறாங்க. ஒரு நெருக்கடியான சூழல் என்பதை வெளிப்படையாக சொல்றாங்க. ஆனால் மோடியோட ஆட்சியில எந்த நெருக்கடி நிலையும் இல்லை. ஆனால் எல்லா ஊடகங்களையும் முடக்கி, சுதந்திரத்தன்மையை முடக்கி, தானும் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல், ஜனநாயகம் அதாவது சென்சார் இல்லாமலேயே சென்சார் செய்யப்பட்ட ஊடகங்களாக இப்படி இருந்துட்டாங்க. அதே போலதான் மற்ற துறைகளை அவங்க தவறா பயன்படுத்தியதும். எப்படியெல்லாம் இந்த நாட்டில் தவறான நிர்வாகம் செலுத்த முடியும், யாரும் கேள்வி கேட்காமல் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் கடந்த 10 ஆண்டுகளாக மோடியுடைய ஆட்சி. அப்போ இது எல்லா கட்டத்திலையுமே சுப்ரீம் கோர்ட் மட்டுமே இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் மன்றத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள், இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை என்று உலகமே சொல்லுது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துல பின்னோக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதை பத்தி கூட பேசியிருக்கோம். அமெரிக்கா பேசியிருந்தது, ஜெர்மனி பேசியிருந்தது, ஐநா உட்பட. ஆமா, ஐநா உட்பட அறிக்கை விட்டிருந்தாங்க. அப்போ உலக அரங்கிலேயே இந்திய ஜனநாயகம் ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கப்படும் ஒரு நிலைமை, ஒரு ஆபத்து ஏற்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. அது நடந்து கொண்டே இருக்கிறது பல விஷயங்கள்ல. ஆனா அதுக்கு முத்தாய்ப்பாக கிளைமேக்ஸாக நின்னது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. எலெக்ஷனுக்கு முன்னாடி கைது என்பது அதிதீவிரமான ஒரு செயல் என்பதை உலக நாடுகள், இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிற நாடுகள் அதிர்ச்சியாக பார்த்தன, அறிக்கையும் வெளியிட்டன. இந்த ஒரு உணர்வு நம்ம உச்சநீதிமன்றத்திற்கும் இருக்கிறது. இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை, இந்த நாட்டில் அராஜகம் நடக்கிறது, ஒரு சர்வாதிகாரம் நடக்கிறது என்று உலக நாடுகள் ஒரு முடிவுக்கு வருமானால் இந்த நீதித்துறையின் மீதான நம்பிக்கையும் போயிடும். இப்ப இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் இருக்க போகுது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விடுதலை அப்படின்றது ஒரு தவறுக்கு மேல் தவறு செய்தனுடைய விளைவாகத்தான். வேறு மாதிரி பார்த்திருக்கலாம், சட்டத்தில் இடம் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா இடைக்கால நிவாரணம் தேர்தல் பரப்புரைக்கு என்று வரலாறு காணாத அளவில் ஒரு முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறார்கள் என்றால் இதனுடைய அரசியல் தாக்கம் மிகப்பெரிய ஒன்று. இதனுடைய அரசியல் தாக்கம் மிகப்பெரிய தாக்கம், உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி. இப்ப ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவது போல உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்காங்கன்னா, த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்னு மக்கள் மன்றத்திற்கு கொடுத்திருக்காங்க. இப்போ அனைவருமே சமமாக ஓட்டப்பந்தயம் கொண்டு யார் வெல்றாங்கன்னு பார்க்கட்டும், இவருடைய கைகளையும் கால்களையும் கட்டி விட்டுட்டு
தான் மட்டும் ஓடலாம் என்று ஒரு பந்தயத்திற்கு வந்தாங்க. நாங்க அதை சரி செய்திருக்கிறோம். இனி மக்களே நீங்கள் தீர்வு சொல்லுங்கள் என்று மக்கள் மத்தியில சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மக்கள் இதுநாள் வரை தாங்கள் சொல்லி வந்த ஒரு விஷயம், தாங்க பார்த்து வந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்குது என்பதும் தெளிவாயிட்டது. ஸோ இது தீர்ப்பில் வெளிப்பட வேண்டும். அதான் இது மிக மிக மிகப்பெரிய பின்னடைவு. அது மாத்திரம் இந்த பொலிட்டிக்கல் இம்பேக்ட் கிடையாது. அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளில் தவறு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு ப்ரூஃப், இது ஒரு சாட்சியமாக அமைகிறது. அமலாக்கத்துறை நல்ல நோக்கத்தில் இந்த கைது செய்யவில்லை என்பதற்கும் இது ஒரு சான்றாக அமைகிறது. ஸோ ஆனால் அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு? கெஜ்ரிவாலினுடைய விடுதலை அப்படின்றது நற்செய்தியாக இந்தியா கூட்டணிக்கு இருக்கும். ஆனால் அது என்ன தேர்தல் காலத்துல பயன்பெற போகுது, அதனால என்ன பலன் இருக்க போகுதுன்னு இருக்கு இல்லையா? கட்டாயமா மக்கள் மத்தியில இந்த விஷயங்களை அவங்க எப்படி எடுத்து சொல்றாங்க, எவ்வளவு எஃபெக்டிவா எடுத்து சொல்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை மட்டுமே என்பது நம்மை போன்றவர்கள் விவாதிக்கிறோம், தொலைக்காட்சியில் ஒரு நாள் செய்தியாக இருக்கும். ஆனால் ஆம் ஆத்மி கட்சியை எவ்வாறு அது ஊக்குவிக்கப் போகிறது, தேர்தல் பரப்புரையில் ஆம் ஆத்மியினுடைய கட்சி எந்த அளவிற்கு செயல்பட போகிறது, மற்ற கட்சிகளோடு இணைந்து எப்படி பரப்புரையை மேற்கொள்ளப் போகிறது அப்படின்னு பார்க்கறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னால் ஆம் ஆத்மி கட்சி நீங்கள் விரும்பலாம் விரும்பாமல் போகலாம், ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது தேர்தலில். அதுலேயும் நீங்கள் கோவாவில் இருக்குது, குஜராத்தில் அவங்களுடைய இம்பேக்ட் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பல தேர்தல்களில் பார்த்து வந்திருக்கோம். பஞ்சாபில் ஆட்சியிலையும் வந்துட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி பல நெருக்கடிகளை சந்தித்து வெளியில் வருது. பல நெருக்கடிகள், ஆட்சியில் இருந்து கொண்டே சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறார்கள். இதில் இன்னொன்று நம்ம சொல்லி ஆகணும். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த பொழுது அவர் எப்படி சிறையில் இருக்கலாம், 48 நாள் இல்லைனாலே அரசு ஊழியர் எடுத்துடுறீங்களே என்றெல்லாம் ஒரு நீதிபதி கேட்டார். இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை மாதம் இவர் உள்ள இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்கல. இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும்னு நான் சொல்ல வரேன். அது என்ன, சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் அப்படி தோணுது, அவர் ஏன் தலையிடுறாரு? ஒரு நீதிபதிக்கு அது வேலை கிடையாது. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவ்வாறு சென்னை உயர் நீதிமன்றம் கேட்டது சரியான பார்வை அல்ல அப்படிங்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல ப்ரூஃபா இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் முதன் மந்திரி, இவ்வளவு நாள் சிறையில் இருந்திருக்கிறார். நீங்க எப்படி சிறையில் இருக்கலாம்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்கலையே. இடைக்கால நிவாரணம் கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப செந்தில் பாலாஜிக்கு வேற ஒரு சட்டமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த கேள்வி ஏன் எழுப்பப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப விவாதத்துக்கு எடுத்தாகணும். இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. இவைகள் மறந்து கடந்து போகக்கூடிய சமாச்சாரங்கள் அல்ல. இவைகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்போ செந்தில் பாலாஜி விஷயத்திலும் ஒரு அரசியல் டார்கெட் இருந்திருக்கிறது அப்படிங்கிற ப்ரூஃப் தான் நமக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வகையில் அதை சொல்லாமல் விளக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு. செந்தில் பாலாஜிக்கு அந்த கேள்வி ஏன் எழுப்பப்பட்டது, இது திமுக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்தில் இதை எடுத்து சொல்ல வேண்டும். எங்களுக்கு எதிராக இந்த கேள்வி எழுப்பப்பட்டது, அப்படி ஒன்று இல்லை என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலேயே மக்களுக்கு தெளிவாகி இருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்பது எந்தவித தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். மக்கள் மத்தியில் அதை சொல்லியிருக்கணும். இதெல்லாம் எல்லாமே எந்த ஒரு காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு மாநில அமைச்சர்களை, முதல்வர்களை ஒரு வழக்கில் கைது செய்யறீங்க. ஆனா 2 ஆண்டுகளாக புலன் விசாரணைன்னு நடத்திட்டு இருக்கிறீங்களே ஒழிய விசாரணையை முடித்துட்டு வழக்கு தொடுக்கலையே. ஆனால் இதுவே டிலேடான ஒரு தீர்ப்பு தான். ஏன்னா ஏற்கனவே குஜராத்ல எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி இருந்திருந்தா, விடுதலை பண்ணியிருந்தா, ஒருவேளை ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். குஜராத்ல 26 தொகுதிகள் போயிடுச்சு. இப்போ டெல்லி, குஜராத் போன்ற சிறு சிறு மாநிலங்கள் தான் இருக்குன்றப்போ அங்க எப்படி களத்தை மாற்றி அமைப்பதற்கான இன்னும் சரிபாதையான தொகுதிகள் இருக்கு இன்னும் வட மாநிலங்கள்ல. இருந்தாலுமே கூட கெஜ்ரிவால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறார் வட மாநிலத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல.
உண்மைதான். நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீங்கன்னா, சில சங்கடங்கள் நீதிமன்றத்திற்கு இருக்கு. என்னன்னா, ஒருவர் மனு போட்டுவிட்ட மறுநிமிடமே அதை அவசரமாக விசாரித்து உடனடியாக முடிவு செய்யக்கூடிய நிலைமையில் நீதிமன்றங்கள் இல்ல. அதற்கான இதுதான் நீதிமன்றத்திற்கு மக்கள் வருவதற்கு தயங்கக்கூடிய காரணமும் இதுதான். போனோம்னா விரைவில் தீர்ப்பு கிடைப்பதில்லை அப்படின்னு. இதுதான் வணிகத்துல, அதாவது கமர்ஷியல் ஏரியால இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன் சொல்லி ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஒண்ணு உருவாக்கியிருக்காங்க. இதுதான் கடந்த 30 ஆண்டுகளாக இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட், வெளிநாட்டு முதலீடு குடுக்குறவங்க, உங்க நீதிமன்றத்துக்கு போனா காலம் காலம் ஆகும் ஒரு வழக்கு போட்டா. அப்ப நாங்க பல 1000 கோடி முதலீடு செய்துவிட்டு ஒரு சின்ன வித்தியாசம் எனக்கும் எதிர்த்தரப்புக்கும் இருந்தா, உங்க சிவில் கோர்ட்டுக்கு போனா எப்ப முடிப்பீங்கன்றத உங்களாலே சொல்ல முடியாது. எனவே சட்டத்தை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி தான் ஆர்பிட்ரேஷன் லா வருது, மீடியேஷன் இருக்கு. இப்ப மக்கள் பலரும் இப்போ சாதாரண கான்ட்ராக்சுவல் ஒப்பந்தம் சம்பந்தமான விஷயத்துல, சிவில் விஷயங்கள்ல அதுக்கு போறாங்க. கிரிமினல் கோர்ட் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னமும் இந்தியாவில் ஜனநாயகம் வளரவில்லை என்று தான் ஒரு வழக்கறிஞராக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனது அனுபவத்தோடு. என்னன்னா, ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துவிட்டு ஒருவருடைய வாழ்க்கையை அழித்து விடலாம். சார்ஜ் ஷீட் போட வேண்டியதில்லை, ட்ரையல் நடத்த வேண்டியதில்லை என்கிற முறையில தான் இந்தியா இருக்கு. உதாரணமா உங்களுக்கு பத்திரிகைகளும் அதுக்கு பங்களிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது குற்றச்சாட்டு அல்ல, ஒரு தகவல். யாரோ சொல்றாங்க, இது விசாரிப்போம்னு போலீஸ் போறாங்க. அப்ப அந்த விசாரணை காலகட்டத்திலேயே நம்முடைய பத்திரிகைகள் இவர் அதை செய்தார், இதை செய்தார் என்று அந்த தகவல் ஒண்ணு, அதாவது ட்ரையல் கூட இல்லாமலேயே கன்விக்ஷன் கொடுத்துடுறாங்க. பலருடைய விஷயங்களை போய் பாருங்க, இறுதியே எட்டி இருக்காது அந்த வழக்கு. எஃப்ஐஆர்லேயே முடிஞ்சிருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு. ஆனா நம்ம அதை பிரச்சாரம், இப்போ உதாரணமா ஜாஃபர் சாதிக் மீது ஒரு வழக்கு வந்தது. உடனடியாக ஒட்டுமொத்த மீடியாவிலையும் அவர் முடிஞ்சது, அவர் எல்லா தப்பையும் செய்துட்டாருன்ற மாதிரி தான் ஒரு பிரச்சாரம். நமக்கு தெரியாது என்கிற எண்ணமே இங்க கிடையாது. ஸோ கிரிமினல் கேஸ்ல இன்னமும் மோசம். ஒரு வருஷத்துக்கிட்ட சிறையில் இருக்கிறது என்பது மந்திரிகளுக்கே ஒரு சாதாரண நிலைமையா இருக்கு. விசாரணையோடு இல்லை, விசாரணையே இல்லாமல். இதெல்லாம் நம்ம ஜனநாயகத்திற்கும் நீதித்துறைக்கும் அழகல்ல. அப்போ தன்னால் முடிந்தவரை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுகிற நிலைமையில தான் நீதிமன்றங்கள் இருக்கு. இப்போ இவைகளை சரி செய்யணும் என்பது மக்கள் மன்றத்தில் தான் இருக்கு. மக்கள்கிட்ட தான் சட்டங்கள் சரியாக இருக்கணும், ஆளப்படணும்னு நினைக்கணும். தான் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தை மீறலாம், தான் எதிர்கட்சியில் இருந்தால் சட்டம் தன் கடமையை நியாயமா செய்யணும் என்ற மாதிரியான எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்துக்கு வருவோம். திரும்பவும் அது வந்தோம்னா, கெஜ்ரிவால் விஷயத்துல நம்ம கேட்ட கேள்வி தான், ஏன் அவரை அன்றே கைது செய்யவில்லை? தேர்தலுக்கு முன்னாடி ஏன் கைது செய்கிறீர்கள்? அப்போ தேர்தலில் அவருடைய பரப்புரை தடுக்கிறதுக்கு தான் செய்றீங்க. இது தெள்ளத் தெளிவா இருக்கு. இப்போ இந்த ஜூன் 1 வரை இருக்கிற இடைக்கால ஜாமீனுக்கு பிறகு நீதிமன்றம் இதை விசாரித்து என்ன முடிவு சொல்லுதுன்றது நீதித்துறைக்கான சேலஞ்ச். கெஜ்ரிவால் வழக்க, கெஜ்ரிவால் விடுதலைய ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க கொண்டாடுறாங்க. ஆனால் அது இந்தியா அலையன்ஸுக்கு எந்த விதத்துல பலன் அளிக்க போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? அது அமலாக்கத்துறையோட தவறு. இதுல அரசியல் பழிவாங்கும் நோக்கி இருந்தது. இதுல இட்ஸ் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அரெஸ்ட் என்பதை மக்கள் தெரிந்து கொள்வதை ஒட்டி தேர்தலில் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்கதானே செய்யும். மோடி ஆட்சி என்பது அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு தான் பணிகளை செய்தார்களே ஒழிய நேர்மையாக செய்யவில்லை, நாட்டின் நலனுக்காக செய்யவில்லை. ஆம் ஆத்மி கட்சியின் மீது, அந்த ஆட்சியின் மீது போடப்பட்ட வழக்கு என்பது அவர்களை அரசியலில் இருந்து தவறான வழியில் குற்றம் சாட்டி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வெளியேற்ற செய்யப்பட்ட ஒரு நோக்கமே தவிர மக்களுக்கான செயல்பாடு அல்ல. ஸோ இதுல இருந்து என்னன்னா, நாம் இதுவரைக்கும் சொல்லி வந்த குற்றச்சாட்டுகள் உண்மை. அமலாக்கத்துறை, வருமானத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, சிபிஐ, இவைகள் எல்லாமே மோடி ஆட்சியின், அமித்ஷாவின் பாக்கெட்டில் இருந்து வீசப்பட்ட ஒரு உபகரணங்கள் மாதிரி தான் செயல்பட்டனவே தவிர இந்திய நாட்டின் நிர்வாகத்தின் அமைப்புகளாக செயல்படவில்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. ஸோ இது மிகப்பெரிய
மோடி ஆட்சி தவறு செய்துள்ளது அப்படிங்கிறதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் இது. தேர்தல் காலத்தில் இது நடந்திருக்கிறது. இதனுடைய எஃபெக்ட் அப்படியே வருவது என்பதை விட இதை மக்களுக்கு எப்படி நம்ம எடுத்து சொல்லுகிறோம், இந்த கடமை இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இண்டிகேஷன், ஒவ்வொரு சிம்டம்னு சொல்லப்படுது. இப்ப குறிப்பா வந்து ஜி நியூஸ்ல இருந்து முக்கிய நிர்வாகிகள்லாம் வெளியேறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இன்னொரு புறம் வந்து ஹரியானால 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் பாஜக கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் பக்கம் போறாங்க. இங்க உத்தரப்பிரதேசத்துல அமேதி, ரேபரேலி போன்ற தொகுதிகளில் பிஎஸ்பி கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சியில இணையறாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஜாமீன் வழக்கு, இதுல தீர்ப்பு, இது எல்லாமே ஒரு இண்டிகேஷன் நம்ம சொல்லிட்டே இருக்காங்க. இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு இண்டிகேஷன் சொல்றாங்க. ஆனால் அது அப்படிதான் எடுத்துக்கணுமா? கட்டாயமா. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. மாற்றத்திற்காக மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. சுயேட்சை எம்எல்ஏக்கள் போனவர்கள்லாம் ஒரு 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 இண்டிகேட்டர்ஸ் தான். ஏன்னா ஒரு சுயேட்சை எம்எல்ஏங்கிறவன் கட்சி இல்லாமல், வேற பின்னணி இல்லாமல் ஒரு தொகுதியில தானே வெல்லக்கூடிய சக்தி படைத்த நபர்னா, மக்களுடைய நாடி துடிப்பை தெரிந்தவர்கள். ஸோ ஊர்ல அவங்க மக்களோட தொடர்பு இருக்கும் பொழுது, இப்படி போனா அடுத்த முறை வெல்ல முடியாது என்பது அவங்களுக்கு உணர்வு இருக்கவே தான் அவங்க முன்னாடியே காற்று திசை மாறுகிற சைடுக்கு வர்றாங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் இவர்கள் தோற்பது உறுதி, பாரதிய ஜனதா கட்சி தோற்பது உறுதி என்று இவர்கள் உறுதி செய்து கொண்டதால் தான் மாற்றமே நிகழ்கிறது. ஏன்னா இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்தது. இந்த சாக்ஷி மாலிக் மாதிரியான போராட்டங்கள் நடந்தது. இவைகள் எல்லாமே அந்த பகுதிகளில் நிகழ்ந்தது. ஆனால் இது மக்களுக்கு இந்த இம்பாக்ட் எவ்வளவு இருக்குன்றதை மீடியாக்கள் எடுத்து சொல்லல. ஆனா மக்கள் மத்தியில அது வந்திருக்கு. நீங்க சொல்லாட்டி கூட இது அநியாயம், இந்த விளையாட்டு வீரர்களுக்கு இப்படி நடந்தது அநியாயம், பெண்களுக்கு மரியாதை இல்லை இந்த ஆட்சியில அப்படிங்கிற உணர்வு மக்கள் மத்தியில போயிருக்கு. விவசாயிகள் மூலமான போராட்டத்தின் மூலமாக ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கிற உரையாடல் நிகழ்ந்திருக்கு. தேர்தலில் இவை பிரதிபலிக்கின்றன. இந்த பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியுது. உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளிலும் பிஎஸ்பி வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தது. ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பது ஒரு பத்திரிகை செய்தியில கூட இல்லை. மாயாவதி தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட வந்து பரப்புரை செய்யவே இல்லை. ஒரு தேசிய கட்சி அந்த கட்சி. அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட தயங்கி அடங்கி ஒடுங்கி விட்டது. ஒரு காஞ்சிராம் என்கிறவருடைய சோசியல் மூவ்மெண்ட், ஒரு சமூக இயக்கத்தின் காரணமாக வளர்ந்த ஒரு கட்சி பிஎஸ்பி. ஆனால் அது மாயாவதி என்கிற ஆட்சி அதிகாரத்தை மட்டுமே நம்பிய ஒரு தனிநபரால் பாரதிய ஜனதா கட்சியின் கருவியாக மாறிவிட்டது. உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மாயாவதி அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அந்த வாக்குகளை பெறுவதற்காக, ஆனால் மாயாவதி யாரை நிறுத்துகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, சனாதனிகளை தான் கட்சியில் எம்பியா எம்எல்ஏவா நிறுத்தினாங்க பணம் பெற்றுக்கொண்டு. ஸோ அந்த கட்சி தலித் மக்கள் விடுதலைக்காக, தலித் மக்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கிற கட்சியாக இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ல நம்ம கட்சி அப்படிங்கிற ஃபீல் இருந்த காரணத்தினால் இது நாள் வரை அரசியல் நடந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக தலித் மக்களுக்கு எதிரான அரசியல் நிகழ்த்தப்படும் பொழுது அதை களத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் சரி, ஆதரவாளர்களும் சரி, இந்த கட்சி செயல்படவே இல்லை, இதை நம்பி பிரயோசனம் இல்லை என்றுதான் இப்ப காங்கிரஸ் பக்கம் திரும்புறாங்க. ஸோ பிஎஸ்பி என்பதை மாயாவதி இல்லாமல் செய்து விட்டார். அது இல்லாமல் போனது இன்னும் கொஞ்ச நாள்ல தெள்ள தெளிவா தெரிய வரும். அதுக்கு தமிழ்நாடே சாட்சி உங்களுக்கு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி இல்லை என்பது 40 தொகுதிக்கு வேட்புமனு போட்டவங்க வெளியிலே தெரியல. இதே 40 தொகுதிகளுக்கு நாம் தமிழரும் தான் வேட்புமனு போட்டாங்க. சின்னத்துக்காக அப்படி சண்டை போட்டாங்க. எப்படி நம்ம சின்னத்தை கொண்டு சேர்க்கறதுன்னு கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 40 தொகுதிகளுக்கும் தங்கள் சின்னம் இருப்பதையே நாங்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு கூட்டம் கூட போடல. அப்போ பிஎஸ்பியோட நிலைமையை பார்த்துக்கோங்க. அது பாரதிய ஜனதா கட்சியின் பேண்ட் வேகன்ல எப்பவோ ஏறிவிட்டது அந்த கட்சி. அது மக்களுக்கு படிப்படியாக தான் தெரிய வருது. ஏன்னா ஒரு நம்பிக்கையை ஊட்டியவர் காஞ்சிராம். அவர் ஒரு செயல்பாட்டாளர். அவர் ஒரே நாள்ல தொடங்கி இல்லை.
அவர் ஒரு கான்செப்ட் வச்சு அதை டெவலப் பண்ணி வந்தார். அதை மாயாவதி மூலம் ஹைஜாக் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க விட மாட்டாங்க இனிமேல். மாயாவதிக்கு அந்த கட்சி இல்லை இனி. அப்போ அந்த அப்ப மக்கள் இனிமேல் இந்தியா கூட்டணிக்கு ஏறுமுகமா தான் இருக்குமா? கட்டாயமாக இருக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து விட்டார்கள். பல ஆல்டர்னேட்டிவ்ஸை பார்த்துட்டாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க மக்கள்? நீங்கள் ஒருங்கிணைந்து ஒரு அலையன்ஸில் வந்தீங்கன்னா தான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். அதற்கு இந்த கட்சிகளும் ஒன்றிணைந்து வந்து விட்டன. நான் தான் பெரிய ஆள், நான் சின்ன ஆள் என்று இல்லாமல் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், ஆர்ஜேடி ஆகட்டும், சமாஜ்வாதி பார்ட்டி ஆகட்டும், அவர் ஊரில் அவர்களுக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்தல் மட்டுமே இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதில் தெள்ளத் தெளிவாக இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தேர்தலில் எனக்கு தெரிந்த அளவில் நான் சொல்றேன், வெற்றி என்பது இந்தியா கூட்டணிக்கு தான். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வியை யாராலும் தடுக்க முடியாது. அது உங்களுக்கு அதானி அம்பானி கதையை மோடி எடுத்து பேசும்பொழுதே தெரிஞ்சிட்டு, அவர் வெக்கம் இல்லாமல் தானே காவலாளின்னு சொல்லி கொண்டவர், கருப்பு பணத்தை எடுத்து கொண்டு போய் அதானி காங்கிரஸ் கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப இவர் எப்படி காவலாளின்னு சொல்லிக்கலாம்? வெக்கம் வேண்டாமா? அப்ப இவர் வேடிக்கை பார்த்தார? ஒரு தரக்குறைவான பேச்சை பேசினா அதுக்கான உதாரணம் நமக்கு அப்படி வருது. அதாவது இவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? டெம்போல அதானி பணம் கொண்டு போய் காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறதை பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு காவலாளியா? கேள்வி தான். இவருக்கு திரும்பவும் காவல் காக்கும் பொறுப்பை மக்கள் வழங்க வேண்டுமா? போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஸோ உங்கள் ஆட்சியில் கருப்பு பணம் ஒழியவில்லை. ஒழியாதது மட்டுமல்ல, உங்கள் ஆட்சியிலேயே அது காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போவில் போகிறது நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்க. செந்தில் பாலாஜி கைது செய்வதிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வது காட்டிய அக்கறையை அதானி கருப்பு பணம் வைத்திருப்பதை ஒழிப்பதில் நீங்கள் காட்டவில்லை அப்படின்னு தான் நாங்கள் ப்ரூஃப் ஆகுது. அப்போ தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் எல்லாம் பேசுறார், உளர்றது. அப்போ இதுல இருந்து என்னன்னா பதட்டம் வந்துட்டது. தோல்வி என்பது கண்ணுக்கு தெரிகிறது, ஜன்னி கண்டு உதறார், அவ்வளவுதான். இந்த உளறல் ஜன்னியில் வர்ற உதறலால் வரக்கூடிய உளறல். ஸோ தோல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒன்று என்பது தெரிகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கிடைத்த இடைக்கால ஜாமீன் அந்த உணர்வை உச்ச நீதிமன்றமும் பிரதிபலித்திருக்கிறது என்கிற ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டாக தான் நான் பார்க்குறேன். நன்றி சார், பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.